திருச்சபையில நான் பார்வையாளரா அல்லது பங்காளரா என்ற தலைப்போடு நான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். திருச்சபையில் நீங்கள் பார்வையாளரா அல்லது பங்காளர்? உங்களை நீங்களே பார்த்து கேட்கணும். நான் சர்ச்சில் ஆண்டவருடைய ஆலயத்தில் I am a visitor, I am an audience. பார்வையாளர் யாருக்குன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க தான் பார்வையாளர். திருச்சபைக்கு பார்வையாளர்கள் தேவையில்லை. பார்வையாளருடைய வேலை என்ன? சூப்பரா இருந்ததுங்க, படம் சூப்பரா இருந்தது, இந்த இது போடுறாங்க நாடகம் சூப்பரா இருக்கு. அவையா பார்வையாளர், அவன் ரசிகன். இன்றைய காலகட்டத்தில் திருச்சபைகள்ல பார்வையாளர்கள் ஏராளமா இருக்கிறார்கள், பங்காளர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் அவருடைய 10வது அதிகாரத்துக்கு நேராக திரும்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அவருடைய 10வது அதிகாரத்துக்கு நேராக திரும்பிக் கொள்ளுங்கள். 39 வாசிக்கிறேன். பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்ய முடிய என் சகோதரியனை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவனுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்பதாக நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. வாங்க, இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற பார்வையாளர் கூட்டம் யார மாதிரி இருக்கிறது என்றால், என்ன செய்கிறார்கள்? பற்பல சொல்லுங்க, பற்பல வேலை. அது முழு உள்ளத்தோடு செய்கிறார்களா? முழு இருதயத்தோடு செய்கிறார்களா? வேதம் சொல்கிறது, நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று அல்லாமல் தேவனுக்கென்று இன்னொரு வார்த்தை இருக்கிறது, மனப்பூர்வமாய். அல்லேலூயா. மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ரெண்டு கூட்டம், ஒன்று பார்வையாளர், இன்னொன்று பங்காளர். பார்வையாளர் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்? மனப்பூர்வத்துக்கு ஆப்போசிட் என்னது? மனப்பூர்வமா ஒன்று ஏற்றுக்கொள்கிறான், அவன் பங்காளர். பார்வையாளர் எப்படி ஏற்றுக்கொள்கிறான்? அறகுறை, வருத்தத்தோடு, கடமைக்கென்று. என் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா கடமைக்கு நான் காப்பி போட்டு கொடுக்கறதுக்கும், அல்லது நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு காரியத்தை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் திருச்சபையில ஒரு கூட்டம் கடமைக்கு என்று அமர்ந்து கொண்டிருக்கிறது. கடமைக்கு என்று சபைக்கு வராங்க, கடமைக்கு என்று வார்த்தை கேட்கிறார்கள். இயேசு வந்த உடனே ரெண்டு பேரும் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒருத்தர் பார்வையாளர், இன்னொருத்தர் பங்காளர். பார்வையாளர் என்ன பண்ண போயிட்டாங்க? சமையல் அறையில போய் சமைச்சு ஆண்டவருக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி, ஆண்டவர் அதை வேண்டாம்னு சொல்லல. அதே மாதிரி அதுதான் முக்கியமானு கேட்டா ஆண்டவருக்கு அது முக்கியமும் இல்லை. அல்லேலூயா. புரியுதா? மரியாள் செய்த காரியத்தை கர்த்தர் புறக்கணிக்கவும் இல்லை. அந்த உபசரிப்பை, அந்த அன்பை, அந்த புரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் என்ன பண்றார்? புறக்கணிக்கல. ஆனால் அதுதான் முக்கியமான கேட்டது என்று ஆண்டவர் என்ன சொல்றார்? பார்வையாளர்கிட்ட எப்போதுமே என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சிறு சபையில கவனிங்க, நான் ஒரு பங்காளரா இல்லாம, நான் ஒரு விசிட்டரா எதுலையும் தொட மாட்டேன். சபையை எந்த பங்களிப்பும் வேண்டாம். வருவேன், பாட்டு பாட தெரிஞ்சா பாடுவேன், எல்லாரும் மாதிரி ஆராதிச்சிருவேன், இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? போயிடுவேன்.
ஆனால் பங்காளருடைய வேலை அது பங்காளருடைய வேலை என்ன? நாற்பதுல மாத்தாலோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை. பார்வையால எல்லாத்துக்கும் இயேசுக்கு எதை கேட்டுட்டு இருப்பான் கேள்வி. நாம சரியா நடந்துக்கிறது கிடையாது. ஐயா கடந்த வார்த்தை சொல்லிட்டு போறாரு, சத்தியம் என்ன பண்ணுமா? சத்தமா சொல்லுங்க, சத்தியம் என்ன பண்ணும்? லைட்டாக குத்துற மாதிரி இருக்கு. பதிலாக ஆமே சொல்லுங்க. எனக்கு குத்துது ஆமே. அண்ணன் கேட்டாரு, மரத்தை கேட்டு நான் ஒன்று செய்ய சொல்றேன். இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமைக்கு நாம தான் காரணம். நாமளே பல காரியங்களை எடுத்து போட்டுக்கிறோம். நாமளே காரியங்களை என்ன பண்ணிக்கிறோம்? செய்கிறோம். நாமளே ஆரம்பிச்சிடறோம். அதுக்கப்புறம் தலைவலி இல்லை, இது சரிப்பட்டு வராதுன்ற ஒரு முடிவுக்கு என்ன பண்ணி விடுகிறோம்? பார்வையாளர் எப்போதுமே சுயத்தில் தான் முடிவெடுப்பார். பார்வையாளர் எதையுமே பார்த்து நிதானிக்காம ஒரு அவசரத்துல ஒரு ஆர்வத்துல முடிவெடுத்து விடுவார். அல்லேலூயா. நான் வேகமாக உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். ரூத் இருக்கிற சரித்திர புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆவது அதிகாரம் நாம் யாரும் அறிந்து பரிச்சயமான ஒரு பகுதி நமக்கு. ரூத் எழுதின சரித்திர புஸ்தகம் அதனுடைய 1ஆவது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்வோம். வேகமாக வாசிங்க. 1ஆவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை வாசிப்போம். எட்டாவது வசனத்தை, நகோமி தன் 2 மருமகளையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி உங்கள் மறைத்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்வது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷர்களுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவரை பார்த்து, ஜனத்தண்டை உடனே வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளை உண்டாகும். இங்க ரூத் யாருன்னா பங்காளர், ஒருபால் யாருன்னா பார்வையாளர். பார்வையாளர்கிட்ட எப்பவுமே எது வேலை செய்யணும்? ஆசை வேலை செய்யும். சொல்ல, பார்வையாளர் எது வேலை செய்யும்? ஆசை. ஒரு ஆசைக்கு ஒரு காரியத்தை செஞ்சிருவோம்ல. இது எனக்கு வேலை செய்ய, இந்த காரியத்தை செய்ய, இதை வாங்க, இதை பண்ண, எனக்கு என்னவா இருந்தது? ஒரு ஆசையா இருந்தது. ஒரு பாலுக்கு என்ன இருந்ததுன்னா ஆசை இருந்தது. ஒரு பால் பார்வையாளர். ஆனால் ரூத்தோ பங்காளர். அல்லேலூயா. பங்காளருக்கு எப்போதுமே என்ன இருக்குன்னா அர்ப்பணிப்பு இருக்கும். அல்லேலூயா. பார்வையாளருக்கு என்ன இருக்குன்னா ஆசை இருக்கும். ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு செய்வதற்கும் ஒரு காரியத்தை அர்ப்பணிப்போடு செய்வதற்கு வித்தியாசம் இருக்கு. தம்பி கீபோர்டு வாசிக்கிறப்ப நிறைய பேருக்கு பார்த்து என்ன வரும்? ஆசை வரும். சொல்ல, என்ன வரும்? அந்த ஆசையில போய் நீங்க கத்துக்கிட்டா அல்லது அந்த ஆசையில செய்யணும்னு நினைச்சா அது எத்தனை நாள் தான் தாக்கு பிடிக்கும்? நினைக்காது. அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் காத்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் அந்த அர்ப்பணிப்போடு நாம் செய்யும் பொழுது, ஆமென் சொல்லுங்க, அர்ப்பணிப்போடு செய்யும் பாருங்க, எப்பொழுதுமே அந்த ஆசையும் அர்ப்பணிப்பும் எப்போதுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போட்டி போட்டுட்டே இருக்கும். பார்வை அவர்கிட்ட பங்காளிட்டும். அவன் இப்ப சொல்றா, நகோமி, இல்லம்மா, இதுக்கப்புறம் என்னை வைக்கிற பிள்ளை பிறந்து உங்களுக்கு மறுமணம் செய்யற அளவுக்கு என் மனமுலே சக்தி இல்லை, அது நடக்காத காரியம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வாய்க்கிற புருஷன் வீட்டில் என்னவா சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. கேட்க நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை? சொல்லுங்க, கேட்க நல்லா இருக்குல்ல? மாமியார் வீட்டுல கொடுமையை அனுபவிச்ச, மாமியார் வீட்டுல கஷ்டப்பட்ட எல்லா பெண்களுக்கும் இந்த வார்த்தை என்னவா இருக்கும்? ஏன் வந்து பாயிற மாதிரி இருக்கும் வார்த்தை. சொல்றது யாரு? மாமி. உங்க மாமி வந்து, அம்மா, நீ வேலை செஞ்சது போதும்,
ஒரு மாசம் போய் நீங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வானா அது என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு. பெண்களாக உங்களால உணர முடியுதா இல்லையா? ரொம்ப வேலை செய்யற, ரொம்ப கஷ்டப்படுற, நீங்க போய் ஒரு 2 மாசம் அம்மா வீட்டுல இருந்துட்டு வா அப்படின்ற வார்த்தையே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்துல நகோமி பாருங்க வேண்டாம். அது எந்த காலகட்டத்துல புருஷன் இறந்தா மறுமணம் பண்ணிக்கவே கூடாத காலகட்டத்தில் அவர் சொன்ன உடனே பாருங்க 12ஆம் வசனத்துல, என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவன், ஒரு புருஷனுடைய வாழ தகாதவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்தது. நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது என் மக்களே. கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த பார்வையாளர்கிட்ட பாருங்க. முதல்ல சிக்ஸர் அடிப்போம். நல்ல கவனிக்கு திருச்சபைகளை நல்லா புரிஞ்சுக்கொண்டு, பார்வையாளர் ஆசையோடு இருக்கிறவன் முதல் பால்ல என்னவா இருக்கும்? 2 பேரும் அழுதாங்களா? வேண்டாம் நீ போன்னு சொல்லும் போது ரூத்தும் அழுகிறான், ஒரு மகன் அழுகிறான். ஆனா பங்காளராகிய நாங்க ரூத்துக்கு மட்டும்தான் அந்த என்ன இருந்தது? வைராக்கியம், அர்ப்பணிப்பு. தேவனுக்காக ஒரு காரியத்தை நம்ம தீர்மானம் பண்ணுவோம், அல்லது தேவனுக்காக நம்ம ஒரு காரியத்தை பொருத்தனை பண்ணுகிற, அல்லது தேவனுக்காக ஒரு காரியத்தை நான் தீர்மானம் பண்ணுகிற திருச்சபையில நான் என்ன நடந்தாலும் சரி நான் விடவே மாட்டேன் ஒரு தீர்மானம் எடுப்பாங்க பாருங்க. அந்த தீர்மானத்துல டக்குன்னு ஏதாவது ஒரு காரியம் வரும், டக்குன்னு ஊழியர் ஏதாவது சொல்லிடுவாரு, அல்லது சபையார் ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது ஆசையில செய்கிற பங்காள அதை விட்டு என்ன பண்ணிடுவாங்க? சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு, தேவன் கொடுத்த பொறுப்பை விட்டு, அபிஷேகத்தை விட்டு. 14 அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருவார் தன் மாமியை முத்தமிட்டு போனார். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். சொல்லுங்க, ரூத்தோ அவரை விடாமல் பற்றி கொண்டார். பங்காள என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, யோபு சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் அவர்தான் நனவா இருப்பார். அல்லேலூயா. அதல்லவோ பொறுத்தல், அதல்லவோ அர்ப்பணிப்பு, அதல்லவோ ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்க அன்பின் அடையாளம். ஒரு நண்பன் தேவைப்படுவது ஆண்டவர் நல்லவராக தோன்றுகிறார். என் குடும்பத்துல ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வரும் பொழுது, என் தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் நல்லவராய் தோன்றுகிறார். ஆனா அந்த தீர்க்க முடியாத பிரச்சனை தீர்ந்து முடிச்ச உடனே எங்க இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஏன் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க? அநேகர் இயேசுவிடத்தில் வந்தும் இன்னும் ஏன் அந்த பங்காளர் என்கிற நிலைமைக்கு போகவில்லை? பவுல் சொல்லுகிறார், வேதனையோடு சொல்லுகிறார், இந்த மட்டும் இன்னும் நீங்க எவ்வளவு நாள் பால் குடிக்கிற குழந்தையை போல. தேவ பிள்ளைகளை நீங்கள் சூரியக்கு பாருங்க. இந்த உபவாச நாங்க அன்று உங்களுக்கு பேசுறாங்க நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒருவேளை பார்வையாளருடைய இடத்துல இருப்பேனே, ஆனா தேவன் சொல்றாரு, இல்லை பார்வையாளர் இருக்காத. நம்ம எல்லாம் கிறிஸ்துவோட சரியத்துல ஒரு சொல்லுங்க அவயம், அவயம் அங்கத்துக்கும் அவயத்திற்கும் வித்தியாசம். நான் ஒரு அவயம், நான் ஒரு கண்ணாடி போடுறேன், இந்த கண்ணாடி செட் ஆகல, கண்ணாடி என்ன பண்ணிடலாம்? மாத்திடலாம். பவர் கூடுதலாவோ பவர் குறைச்சலோ மாத்திக்கலாம். என் கண்ணை மாற்ற முடியுமா? முடியாது. அது கர்த்தர் கொடுத்து. இன்றைக்கும் திருச்சபைகள் ஏன் வளர்வதில்லை? இன்றைக்கும் ஏன் ஆத்துமாக்கள் பெருகுவதில்லை? நம்ம கிட்ட ஒரு முறை இல்ல, அர்ப்பணிப்பு இல்ல, விட்டு கொடுத்தல் இல்ல.
நான் பார்வையாளராக இருக்கிற வரைக்கும் என்னுடைய குடும்பம் வளராது, என் ஊழியம் வளராது, என் திருச்சபை வளராது, என் தேசம் ஆசீர்வதிக்கப்படாது. நான் பங்காளராக மாறணும். கண்ணாடிய பார்வையாளருக்கும் பங்காளருக்கும் வித்தியாசம் சொல்ற பாருங்க. கண்ணாடி தூக்கி போடுறப்ப வழி எடுக்காது, ஆனா என் கண்ணை புடுங்குறப்ப, என் கண்ணை தொடரப்ப எனக்கு என்ன உண்டாகும்? ஆத்துமாக்கள் குறைவா இருக்கும் பொழுது நான் பார்வையாளர் இருந்தா எனக்கு வலிக்காது. ஊழியோடு இணைந்த பங்காளராக இருக்கும் பொழுது எனக்கு என்ன வலிக்குது? என்னவாகும்? வலிக்கும். ஐயோ, அழியும் என் ஜனங்கள். இந்த தேசத்துல, இந்த இடத்துல, இந்த பட்டணத்துல அநேக ஆத்துமாக்கள் இருக்குது. இன்றைக்கு திருச்சபையில மாத்திரம் தான் பெருமையா இருக்கு. பாருங்க தேவ ஜனமே, ஒரு தேட்டருக்குள்ள போனா என்ன வருது? ஹவுஸ் ஃபுல். ஒரு பஸ் ஃபுல்லா போகுது, ஒரு ஒயின் ஷாப் ஃபுல்லா இருக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா இருக்கு. ஆனா தேவனுடைய ஆலயம் மாத்திரம் தான் என்னவா இருக்கிறது? காரணம், எனக்கு தேவனை குறிச்சு இன்னும் இல்ல. அழைத்து வருகிறோம், சுத்தி குத்தி பார்க்கிறோம், நமக்கு வேண்டப்பட்டவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நாம பழகுறவங்க வந்தாங்கன்னா பிரைஸ் கார்டு சொல்லிட்டு போயிடுறோம். எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்கு? இழந்து போன ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வராத போதெல்லாம் ஆசீர்வாதத்தை இழக்கிறேன் அப்படின்றத அவர்கள் உணராது இருக்கும் பொழுது நாம போய் அவர்களுக்கு தட்டி எழுப்பி, எலியாவுக்கு எப்படி சூரச்செடியில ஒரு சோர்ந்து போய் இருக்கும் பொழுது தேவதூதர் தட்டி அவனை எழுப்பினாரோ, அந்த மாதிரி யாரெல்லாம் திருச்சபைகள்ல இன்னும் சோர்ந்து போய் அல்லது ஒரு விதமாக உலகத்தின் காரியத்துல இது போதும் நினைக்கிறவங்கள, படுத்திருக்கிறவங்கள, முடங்கி இருக்கிறவர்களை தேடி போய் நான் பங்காளர், இதை ஒரு ஊழியர் செய்யணும் அவசியம் இல்லை, நான் போய் என்ன பண்றேன்? இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் அந்த பாரம் இருக்கணுமா? அல்லது ஊழியக்காரனுக்கு மாத்திரம் அந்த பாரம் இருக்கணுமா? ஒரு ஜவுளி கடைக்கு துணி எடுக்க போறீங்க, 1க்கு 2 துணி ஃப்ரீ தராங்க, அல்லது விலை கம்மியா இருக்கு, அல்லது ரொம்ப மலிவா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, மனசாட்சி தொட்டு சொல்லுவோம், நாம எல்லாரும் வெறுமையா போவோம். கூட யாராவது என்ன பண்ணுவோம்? முதல் அங்க என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு போனை பண்ணுவோம், நிறைய அங்க போங்க, அங்க என்னவா இருக்குது, ரொம்ப மலிவு பிள்ளையில நல்லா கிடைக்குது. இன்றைக்கு திருச்சபைகள் அப்படிப்பட்ட இடங்களை விட மிகவும் மோசமான நிலைகள் இருக்குது. ஐயா, ஆண்டவர் அந்த பாரத்தை நமக்கு வைப்பாங்க. ஏசியா சொன்னாங்க, ஏதோ என் அழியும் என் ஜனங்களுக்காக வா, யார் என் காரியமாய் போவான் கேட்கும் போது ஏசாயா தன் கரத்தை உயர்த்தி சொல்கிறார், ஆண்டவரே என்னை அனுப்பும், நானும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு ஏசாயாக்கு தேவை. திருச்சபையில பார்வையாளரா நீங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த உபத்திரமும் பாடுகள். நீங்கள் பங்காளர்களாய் மாறிவிட்டீர்களே, ஆனால் அநேகரை திருச்சபைக்கு பங்குள்ளவர்களாய் நீங்கள் மாற்றுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பார்வையாளராய் மாறிவிட்டீர்கள், அல்லது நீங்கள் பார்வையாளராக தங்கிட்டீங்கன்னா திருச்சபையில பங்காளரா இருக்கிறவங்க கூட யாரா மாறிடுவாங்க? பார்வையாளரா மாறிடுவாங்க. மார்த்தாள் மரியாள் 2 பேர்ல ஒருத்தருக்காட்சி என்ன இருந்தது? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. மறைந்த தாமஸ் ஐயா ஏசிய திருச்சபை ஆவடி போதகர் ஒரு விதத்தில் அவர் சொல்லிட்டு போனாரா, அவருடைய வேதத்தையும் அவருடைய பாதத்தையும் குடிச்ச ஒருத்த கூட கீழே விழுந்ததே இல்லை. அமே நம்புறீங்களா நீங்க? அவருடைய வேதத்தையும் அவருடைய பாதத்தையும் அன்றாட வாழ்க்கையில கடைபிடிச்சவன், தொட்டு பார்த்தவன், ருசித்தவன் வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டான். மரியாள் விழுந்து போகாதது காரணம் என்ன? தன்னை விட்டு எடுபடாத நல்ல
இன்றைக்கு ஆனா அநேகர் என்ன பண்றோம், அநேகர் என்ன பண்ணுறாங்க, தேவனா உலகமான்னு பார்த்தா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையில் ஆராதனை முடிஞ்சிச்சான்னு இந்த பெங்களூர் சபைக்கு ஃபோன் பண்ணி வச்சாங்க டிஸ்ட்ராக்ஷன். எல்லாரும் கட்டாயமாக நான் சொன்னேன், மனுஷனை பார்த்து நீங்கள் என்ன பண்ணவே கூடாது, பண்ணவே கூடாது. எங்கள் அம்மா வயசானவங்க, அதனால உறவினர்கள், எங்கள் சபையில் உறவினர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. உறவினர்கள் சொந்த கிராமம் இல்லையா, சொந்த ஊர் இல்லையா, அதனால உறவினர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு 20% உறவினர்கள் வச்சுக்கோங்களேன். விசுவாசிகளுக்கு சத்தியத்தை சொல்லி விசுவாசிகளை கட்டளை போட்டு என்ன பண்ணிடலாம், நடத்திடலாம், பார்த்துடலாம். ஆனால் உறவினர்களுக்கு என்ன பண்ணவே முடியாது, சொல்றது கஷ்டம். 2015 எங்களுக்கு ஊழியத்தை ஆரம்பிச்சப்ப வேதத்திலே இந்த ஊழியை நீங்க தேடி பார்த்தா இருக்காத ஒரு ஊழியத்தை நான் செஞ்சேன். என்ன ஊழியம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை அந்த என்னுடைய உறவினர்களை எழுப்பி விடுற ஊழியம். என்ன பண்ணுவோம், காலையில எழுப்பி விடணும். எத்தனை மணிக்கு? 8 மணி ஆராதனைக்கு 6 மணில இருந்து என்ன பண்ணுவேன், 6 மணில இருந்து ட்ரை பண்ணி ஒரு 7:30 மணிக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா அவங்க சபைக்கு வந்துடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு என்ன பண்ணும். 7:30 மணி தாண்டிடுச்சுன்னா அவங்க போன் எடுக்கல, கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க. அப்ப காலையில கேட்டேன், நான் எதிர்பார்த்த எல்லாரும் போயிருந்தேன். சொன்னேன் கிடையாது, நீங்க தான் போகணும், மனுஷனுக்கு தெரியல, தேவனை தேடி போகணும், சபருக்கு. கரெக்டாக நான் ஒரு 2 பேரை எதிர்பார்த்து இவங்க போக மாட்டாங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு, இருந்தால் நான் போய் முந்த நாள் அவங்க வீட்டில் அமர்ந்து ஜெபம் பண்ணிட்டு, உங்களால் போக முடியாதுதான், கர்த்தருக்கு நன்மை பெற்று கொண்டிருக்கீங்க, ஜெபம் பண்ணுங்க, சபை கூடி வரதை விட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு நாட்கள் இந்த வருஷம் எத்தனை நாள் தான் இருக்கு, 6-7 நாள் தான். நீங்க திரும்பி அழுதாலும் புரண்டாலும், யாக்கோபு கூட அழுதாலும் புரண்டாலும் 2024 வரப்போவது இல்லை. அதனால எவ்வளவோ நாள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, இருக்கிற 6 நாள் அது என்ன பண்ணுங்க. நம் தேவன் அது ஒரு இறக்கம் இல்லை. அல்லேலூயா. நான் அந்த 12 மாதமும் நான் ஒழுங்கா நடக்காம, அதுக்காக நான் 12 மாதம் ஒழுங்கா நடக்காம மீதி இருக்கிற 6 நாளாவது நான் தேவனை கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தாலே கர்த்தர் கிருபையா நடத்திடுவாங்க. அல்லேலூயா. அதுக்காக 12 மாசம் எப்படி வேணும்னா இருங்க, 6 நாள்ல இது பண்ணுங்க, நான் போதிக்க வரல. நம்முடைய பலவீனத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை கண்டு என்ன பண்ற, பரிதவிக்கிற பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தப்புதான் 12 மாதம் புத்தி கெட்டு போய் என்ன பண்ணிட்டேன், உலகத்துக்கு காரியத்துக்கு போயிட்டேன், வேலைக்கு போயிட்டேன், உறவுக்கு போயிட்டேன், ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன். இன்னும் 6 நாள் இருக்குதுப்பா, இந்த 6 நாள் நான் உனக்காக என்ன பண்றேன், கொடுக்கிறேன் அப்படின்னு போது நம்ம அப்பா என்ன பண்றான், இறங்கி வருகிறார். இன்றைக்கும் இந்த தவறு ஏன் நடக்குது திருச்சபையில? சபை குடி வருதலை விட்டு விடுறாங்க, ஆண்டவரை வாஞ்சியோட தேடுறது இல்லை, ஆண்டவரை அர்ப்பணிப்போடு பார்க்கறது இல்லை. காரணம் இன்னும் பார்வையாளராகவே இருக்கிறது. பார்வையாளருக்கு கண்ணு எது பண்ண தெரியுமா? உலக பொருட்கள் மேல, உலக ஆஸ்திகள் மேல. அவன் பார்க்கறதெல்லாம் என்னதான் இருக்கும், அவன் ஆசைப்படுறது. நான் பங்காளருக்கு என்ன பண்ணாரு, அவளுக்கு ஒரே ஒண்ணுதான். பார்வையாளர் எப்பவுமே மேல பார்ப்பான், சுத்தி பார்ப்பான். பங்காளர் ஒன்னே ஒன்றுதான் பார்ப்பான், என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு ஏடுபடாத ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா.
பங்கு நீதானையா என் இயேசையா, நல்ல பங்கு நீதானையா அணியான பங்கு. 19வது அதிகாரத்துல பாருங்க, சகேயு என்கிற ஒரு தெய்வ மனுஷன் இருக்கிறான். நேரம் இல்ல, நான் அப்படியே சொல்லிடுறேன் பாருங்க. சகேயு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில பாருங்க எல்லாம் இருக்கு, என்ன இல்ல, நிம்மதி இல்ல. ஏதோ ஒரு காரியத்தை தேடுகிறான் சகேயு. அவனை கண்டா எல்லாரும் என்ன பண்றாங்க, பயந்து ஓடுறாங்க. அவன் எதை கேட்பான், வட்டிக்கு வாங்குவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். காசு கடன் வாங்குவங்களுக்கு அந்த அவமானம் என்னன்னு தெரியும். 4 பேருக்கு முன்னாடி வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அசிங்கப்படுத்திடுவாங்க. சகைங்கிற ஒரு மனுஷன் பாருங்க, இவ்வளவு அதிகாரம், இவ்வளவு பணம், இவ்வளவு காரியங்கள் இருந்தும் சகையுடைய வாழ்க்கையில என்ன இல்ல, மற்றவருக்கு என்ன இல்ல, நிம்மதி இல்ல. அவன் வாழ்க்கை இன்னும் ஏதோ ஒரு தேடல், ஏதோ ஒரு பதில் கிடைக்காத ஒரு நிலைமை. அப்பொழுதுதான் 3ஆம் வசனத்துல அவன் இருக்கு பாருங்க, 18வது அதிகாரம், 19வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல, இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணப்பட்டான். சொல்லுங்க, சகை என்னவாயிட்டான், குள்ளனா இருந்ததுனால அவனால என்ன பண்ண முடியலையா. இன்னைக்கு ஆண்டவரை சபைக்கு வர முடியாதுங்க அநேக சாக்கு. இயேசுவை பார்க்க முடியல, ஆலயத்துக்கு ஏன் பிரதர் வரல, ரெடியா இங்க இருக்கு சாக்கு. பதில், இயேசுவை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஆசை இருந்தா மட்டும் போதாது, என்ன இருக்கணும், அர்ப்பணிப்பு, வாஞ்ச, காதல். சங்கீதம் 91 வேதம் என்ன சொல்கிறது, 91:15 அவனிடத்தில் வாஞ்சையாகிறபடியால் அவனை என்ன பண்ணுவேன். இன்னும் ஏன் உங்க வாழ்க்கையில் விடுதலை வரலன்னா, நம்ம கிட்ட அவரை குறித்த வாஞ்சை குறைவா இருக்கிறது. சகையு கெட்டவன் தான், டாக்ஸ் கலெக்ட் பண்றவன் தான், எல்லாரும் அவனை சபிக்கிறவங்க தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு என்ன இருக்கிற ஒரு பாவம், இயேசு எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும், உலகம் என்னை எப்படி பார்க்குதுன்னு முக்கியம் இல்லை, அவர் எப்படி. 4ஆம் வசனத்துல, அவர் போகும் வழியிலே முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினான். எங்க ஏறினா, காட்டத்தி. இப்படி வித்தியாசமான வார்த்தைகள் வரும்பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவன் மரத்துல ஏறினான்னு கூட போயிட்டு மட்டும் பரவாயில்ல, அவன் எந்த மரத்துல ஏறினாலும் போட்டிருக்கு. காட்டத்தி மரம் எப்படி இருக்கும் தெரியுங்களா, வாழைக்க மரம் இருக்கு இல்லையா, அந்த வளவளப்பு சவுக்கு மரையோட ஸ்ட்ராங். எப்படி இருக்கும், வாழை மரம் இருக்கீங்களா, அந்த வாழை மரம், அந்த வாழை மரத்துடைய வளவளப்பு ஆனா ஸ்ட்ராங் எப்படி இருக்குன்னா சவுக்கு மரம் போல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த வளவளப்புல ஏற முடியுமா, வாழை மரத்துல யாராவது ஏற முடியுமா? நார்மல் மரத்துல மரம் ஒரு இதுவா இருக்கும், அதுல காலில் ஊண்டி என்ன பண்ணிடலாம், ஏறிடலாம். ஆனா காட்டத்தி மரத்துல ஏற முடியாது. இயேசுவை பார்க்கின்ற வாஞ்சையும் தாகமும் அந்த அர்ப்பணிப்போ எனக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த காட்டத்தி மரமா இருந்தாலும் சரி, எந்த இதுவா இருந்தாலும் சரி, எனக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சை அடக்க என்னால முடியாது. அது பாருங்க, அவன் அந்த மரத்துல அப்ப ஏறும்போது எத்தனை வாட்டி கீழே விழுந்திருப்பான். எப்படியாகிலும் இயேசுவை கண்டுவிட என்கிற ஒரு வாஞ்சை அவன் எத்தனை வாட்டி விழுந்தாலும் அவனை ஏற வைக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, ஆமென். அப்ப எனக்குள்ள இயேசுவை குறித்த ஒரு தாகம், அவரை அறிவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, அவரை அன்பை ருசி பார்க்க என்கிற ஒரு எண்ணம், மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்குமே. ஆனால் எந்த தடையும் ஒரு பொருட்டாங்க. கிளம்பி வருவீங்க, அன்னைக்கு பார்த்து என்ன வராது, பஸ் வராது. பஸ் வரன்னு என்ன பண்ணிடுவோம், ஆண்டவருக்கு ஜபத்துக்கு போக என்ன இல்லை,
எனக்கு ஒரு பிரதர் மிலிட்ரிக்காரர் ஒருத்தர் எங்கள் சபையில் இருந்தார். அவர் ராணுவத்தில் வேலை செஞ்சிருக்காரு. அவர் கேட்டேன், பிரதர் ஏன் சர்ச்சைக்கு வரல? இல்லை பிரதர், கர்த்தர் தடை பண்ணிட்டாரு. எனக்கு வரது கர்த்தர் தடை பண்ணார். அப்படின்னா ஒரு வசனத்துக்கு கூட நான் என்ன பண்ணலையே. அவர் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களே ஆலயத்தில் என்ன பண்ணாராம்? சேர்த்தாதான் நான் பார்த்திருக்கிறேன் தவிர கர்த்தர் தடை பண்ணி நான் என்ன பண்ணல. 5ஆம் வசனம், இயேசு அந்த இடத்திற்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்குகிறேன். நம்மளே சொன்ன சகை எப்படிப்பட்டவன்? சகை யாரு? சகைக்குள்ளனா இருக்கிறதால எல்லாரும் எப்படி பார்த்துப்பாங்க? உயரத்துல இருக்கிறவன் குள்ளமா இருக்கிற பாப்பாவை அப்படிதான் பார்க்க முடியும், முடிஞ்சுதான் பார்க்க முடியும். முத ஒருத்தர் சகையே என்ன பார்க்கிறாரு? நிமிர்ந்து அண்ணாந்து பார்க்கிறாரு. உலகம் நம்மளை முடிஞ்சுதான் பார்க்கும். நீ கால கீழே, நீ சிறியவன், நீ ஆகாதவன், நீ சபையில ஒரு இது. ஆனா இயேசுடைய கண்கள் அண்ணாந்து பார்த்துருச்சுன்னா, இயேசு நல்லா கவனிங்க, சகையில் எங்க இருக்காரு? மரத்து மேல இருக்கிறாரு. இயேசு இப்படி பார்க்கிறப்ப கூட இருக்கிற கூட்டமா அவரை பார்த்திருக்குமா இல்லையா? அது வரைக்கும் குனிஞ்சு பார்த்திருந்த ஜனம், அது வரைக்கும் குள்ளனா பார்த்திருந்த ஜனம், இன்னைக்கு சகைவை முத எப்படி பார்க்குது? எல்லாம் அனாந்து பார்க்குது. நல்ல பங்கு நீதானையா ஐயா, நல்ல பங்கு நீதானையா, உண்மை எப்படி நான் பாடுவேன்? என் உயர்த்தினீங்களே என்ன சொல்லி நான் துதிப்பேன்? ஐயா எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன். பங்காளருடைய மனத்திரும்புதல் எப்படி பாருங்க. இயேசு ஒண்ணுமே சொல்ல ஏறல. அவன் இயேசு கீழே இறங்கி வா என்றார், நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்துடன் அவரை அழைத்துக் கொண்டு போனான். இதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனத்தில் தங்கபடி போனார் என்றார். இயேசு சபைக்கு ஏதாவது உபதேசம் பண்ணாரா? ஏதாவது கட்டளை கொடுத்தாரா? ஆனா அந்த அழகான கண்கள் சகைவை பார்த்த உடனே சகைவு ஆண்டவர் சொல்லல இப்பாவி, எல்லாரும் கூட இருக்கதான் சொன்னாங்க. அது இவர் பாவியான இயேசு சொன்னாரா? ஆனா அதை உணர்ந்த சகையை சொல்றாரு, ஆண்டவரே நான் யாரிடத்தாவது எத்தனை தவையாக கொடுக்குறாங்கன்னா 4 வேற 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தானா, அதை எத்தனை தகவலையா வந்துடான். அவன் கேள்வி கேட்கும்போது பாருங்க, நான் யாரிடத்தில் வாங்கி இருந்தானால் அப்படின்னா அவனுக்கே சந்தேகம் இருக்கு, நான் வாங்கலன்னு. காரணம் ஏன்னா சகைவு யார்? ஒரு டாக்ஸ் கலெக்டர். கவர்மெண்ட் போய் என்ன பண்ணு வாங்கிட்டு வான்னு சொன்னது, அதை என்ன பண்றாங்க? வாங்கிட்டு வந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது உலகம் அவனுக்கு என்ன கொடுத்துருச்சு? ஆனா எப்போது அவ்வளவுதான் ஆண்டவருடைய பார்வை சகை நிறப்பட்டதிலிருந்து குள்ள கல்ல எத்த ஏமாத்துக்காரன் அப்படின்ற பார்த்தவங்க பார்வையெல்லாம் மாறி இயேசுவோடு இருந்த இயேசு பார்வை அப்படி பட்ட பொழுது இயேசுவோடு கீழே இருந்த எல்லாருடைய பார்வையும் அல்லேலூயா இயேசு
ஒருவர் சகைவை பரிசுத்தவானாய் பார்த்தார். அல்லேலூயா. இயேசு ஒருவர் சகைவை நல்லவனாய் பார்த்ததுன்னு அவருடைய விளைவு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சகைவை எப்படியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கும் நமக்கு அந்த அனுபவம் வேணும். அல்லேலூயா. எவ்வளவு எழுதி